கல்கத்தா பாம்பே வரைக்கும் அந்த விநாயகர் சதுர்த்தி சம்மந்தமாக வந்து ஒரு 16 வயசு 17 வயசுலேருந்தே நான் வந்து எல்லா ஊரும் கேரளாவில் போயிட்டு வேலை செஞ்சுருக்கேன். கற்றுக்கிட்டு இப்போ வந்து உருவியாறுன்ற ஊர் வந்து எனக்கு பூர்வீகமான ஊர். பாண்டிச்சேரி புதுச்சேரி மாநிலத்தில் உருவியாறுன்றது பூர்வீகமானது. அப்பா காலத்தில் சின்ன சின்ன பொம்மைங்கள்லாம் செய்து கையில் விநாயகர்லாம் செய்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தது. அப்போ அதை பார்த்து இருந்து எனக்கு இந்த ஆர்வம் இது வந்து பெருசாக செய்யணும், எல்லோரும் விரும்புகிற அளவுக்கு உள்ள கைவினைப் பொருள் கொடுக்கணும்னு சொல்லி நான் இதை வந்து கற்றுக்கிட்டேன். எனக்குள்ளே வந்து இந்த தொழில் விருத்தி அதிகமாகணும், இப்போ வித்தியாசமான வந்து கலரில் விநாயகர் உருவங்களை நேச்சராக கொடுக்கணுன்றதுக்காக பாம்பே சைடு போனப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற பெயிண்டிங்லாம் வந்து நான் வந்து பார்த்து கற்றுக்கிட்டு அதே போல் உள்ள பொருள் அங்கே இருக்கிற மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ணி வாங்கின்னு வந்து நம்ம ஊரில் வந்து செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு இப்போ 20 வருஷமாக வந்து இந்த விநாயகர் சதுர்த்தியோட வேலை வந்து நான் செஞ்சுட்ருக்கிறேன். இது வந்து விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணூர் தாலுக்கா சித்தலிமடன்ற கிராமம். இங்கே வந்து விநாயகர் சிலை வந்து கடந்த 2000 இங்கே தயார் பண்ணிகிட்ருக்கோம். பல பகுதியில் வந்து இங்கே வந்து விநாயகர் சிலைங்க வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் தமிழகத்துக்கு பல பகுதிக்கு பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, திண்டுக்கல், பழனி, கோயம்புத்தூர், அதே மாதிரி சுற்று வட்டார பகுதின்னு பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி, சின்ன சேலம், திருவண்ணாமலை, இது மாதிரி விழுப்புரம் பல பகுதியில் வந்து இங்கே வந்து விநாயகர் சிலைங்க வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த இடம் வந்து ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆர்ட்ஸ் ஒர்க் வந்து உருவியாரில் இருக்குது. உருவியார் எங்கே இருக்குன்னா வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வில்லியனூர்லேருந்து உருவியார். இது வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆகுது இந்த இடத்துக்கு வந்து. இதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து வீட்டிலே செஞ்சோம். குடிசல் தொழில் மாதிரி வந்து வீட்டிலே பின்னாடி கூரையில் வந்து இருக்கிற இடத்துல பொம்மையை போட்டு செஞ்சுட்டு இருந்தோம். இந்த இடத்துக்கு மெயின் ரோடு வந்து வந்ததுனால இப்போ வந்து கொஞ்சம் கூகுள் மேப்லாம் போடுற அளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த இடத்துல இந்த விநாயகர் செய்கிற எங்கள் இதில் என்ன கஷ்டம்னா எல்லோரும் ஒரே மாரி வரமாட்டாங்க. இப்போது முன்னாடியே வந்து ஒரு வாரம்னா ஒரு 3 வாரம் அந்தமாரி விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடியே வந்து ஆர்டர் கொடுத்து விநாயகர் சதுர்த்தி பொம்மையும் புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது அந்தமாரி பண்ணுறது நம்மளுக்கு வந்து முன்னாடியே பொருள் இல்லைனாலும் வெளியே இருந்து விதவிதமான மாடலில் வந்து கேட்பாங்க, இந்த கலரில் அடிங்க அந்த மாதிரி மாடல்னு நாங்கள் கேட்டு வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்கு எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். சில பேர் அப்புறம் இந்த கடைசி ஒரு வாரத்தில் வருவாங்க. அப்போ என்ன ஆகும், நாங்கள் வந்து பொம்மை அப்போ தான் பார்ப்போம், இத்தனை பொம்மை இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு வாரம் தான் இருக்குது, என்ன பண்ண போகிறீங்க, அடுத்த வருஷம் வச்சுருக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி விலையை குறைச்சி கேட்பாங்க. அந்தமாரி என்னும்போது நம்மளுக்கு தொழிலாளியாக நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த நம்மளோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கேட்டாங்கன்னா நம்மளுக்கும் இதுவாக இருக்கும். அதேமாரி பெயிண்டிங் இந்த இடத்துல நாங்கள் எல்லா இடமும் விற்பாங்க முன்ன பின்ன. இப்போ நம்ம ஒரு பொருள் சட்டை எடுக்கிற துணி மாரி தான், ஒரு இடத்துல குவாலிட்டி 100 ரூபாய்க்கு கிடைக்கும், ஒரு இடத்துல வந்து 500 ரூபாய்க்கு கிடைக்கும். நம்மளுக்கே தெரியும் அதோட குவாலிட்டி அப்படின்ற மாரி. நம்மக்கிட்ட வந்து இந்த பொம்மையோட கரைக்கிற பொம்மை ஏதாச்சே அதுக்கு என்ன கலர் வேணாலும் அடிக்கலாம், சாயம் அடிக்கலான்றது நம்மளுக்கு கிடையாது. செய்கிற பொம்மை எதுவாக இருந்தாலும் அதை நம்ம முழு குவாலிட்டியாக செய்யணும் தான்